ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. திஸ் இஸ் நியூ டாபிக் இன் ஆர் யூடியூப். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஏன் ஓல்டு தமிழ் சாங் நம்மளுக்கு எப்பவுமே பிடிக்குது, எப்போ கேட்டாலுமே புதுசாக இருக்குது, ஏன் இப்போ வர சாங்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்போ வர சாங்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கேஞ்சோன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து சேச்சுரேட் ஆகி போயிடுது அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போகிறோம். மியூசிக் டேஸ்ட் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பேசிக்கலா நம்ம வந்து பாட்டு கேட்குறோம்னா, நம்ம மோஸ்ட்டாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்போம். இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ் போடாமல் கேட்டால் கூட ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஏதோ ஒரு விதமாக தான் நம்ம கேட்போம். அண்ட் மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஃபார் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை தான் கேட்போம். இல்லைன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு போட்டு கேட்போம். இந்த ஸ்பீக்கரில் போட்டு கேட்கும்போது என்னென்னா ஒரு பெரிய ஒரு சர்க்குலேஷனில் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பர்சனலாக கேட்கும்போது நம்ம விரும்பி கேட்குறது வந்து மோஸ்ட்டாக வந்து நைட்டில் உட்காந்து கேட்கணும், இல்லை சில் அவுட்டா, இல்லை மோட்டிவேஷன் கேட்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் கேட்போம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி என்ன சொல்லணும்னா, லைக் இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும்போது நீங்கள் ஒரு லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பாட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் தெரியுமா? லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னடா இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினோட எமோஷனல் சென்டர் இதுதான். ஸோ நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்து கேட்கும்போது அதனோட லாஜிக் பிரெயினில் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் ஆக்டிவேட். பாட்டு விஷயம்லாம் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் வந்துட்டு எடுத்துக்கும். ஏன்னா இதில் வந்து எமோஷனல் இருக்கிறதுனால. அதுவும் இப்போ வர பாட்டு வந்துட்டு லிம்பிக் சிஸ்டமாக கேட்டால் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. மியூசிக்கோட இதுதான். ஸோ இப்போ வந்து ஒரு ரிதம் பேஸ்டாக வருதுன்னு வச்சுங்களேன். ரிதம் பேஸ்டுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். இப்போ வர ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக ரிதம் தான் இருக்கும் நிறைய இதில். நிறைய ரிதம்ஸ்னா நல்லா ஒரு மாரி ஆடணும்னு தோணும். ஒரு மாரி பெப்பி நம்பரா இருக்கும். ஸோ பண்ணால இதெல்லாம் இந்த லிம்பிக் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணாது. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட பாடி ரியாக்ட் பண்ண வைக்கும். அதாவது இதுக்கு வந்து மோட்டார் கார்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து நம்மள வந்து என்ன பண்ண வைக்கணும்னா, அது வந்து நம்ம ஆட வைக்கும். அதாவது நம்ம மூவ்மெண்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த பாட்டு கேட்கும்போதே நம்ம இந்த டியூன் கேட்கும்போது நம்மள ஆட வைக்குமே தவிர அது ஸ்டோர் ஆகாது. பட் மெலோடியா இருந்துச்சு. அந்த டியூன் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா ஒரு மாரி மெலோடியா ஒரு மாரி அந்த லிரிக்ஸ் எல்லாமா சேர்ந்து ஒண்ணு பண்ணும்போது, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இது என்ன ஆகும்னா, இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயி, இது வந்து நம்மள வந்து எமோஷனல் ஆக்க வைக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு "போ நீ போ" அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மாரி அது அப்படியே ஃபீல் பண்ணுவோம்ல. இப்ப நீங்க வந்து லவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல நீங்க லவ் பண்ணல. ஒரு மாரி பிரேக்கப் அந்த டைம்ல போயிட்டு இருந்தீங்க. இல்ல ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிருச்சுன்னா கூட, உங்களுக்கு அது ஃபீல் ஆயி, நீங்களும் வந்துட்டு அத வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃபீல் ஆகும். அப்படியே அந்த எமோஷனல ட்ரிகர் பண்ணிவிடும். அதுக்கு காரணம் வந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் தான். ஸோ இப்ப இந்த மோஸ்ட்டா இந்த ஓல்டு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மெலோடில. அதாவது பிட்ச் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லோ பில்டா இருக்கும். லைக் ஒரு பாட்டு வந்து பில்ட் ஆகுறதே வந்து ஸ்லோவா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்ப அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு எடுத்தோனே அப்படியே பாட்டுக்கு போயிட மாட்டாங்க. அப்படியே டியூன் போயிட்டே இருக்கும். ரொம்ப டியூன் அப்படியே ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படியே போய் ஒரு 1 மினிட் அப்படிதான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸோ இல்ல 1 மினிட் 50த் செகண்ட்ல தான் அந்த பாட்டே ஆரம்பிக்கிற மாரி இருக்கும் மோஸ்ட்டா. ஸோ இந்த மாரி ரொம்ப ஸ்லோவா பில்ட் ஆயி அப்படியே வந்து அப்படியே போகும். ஓகேங்களா? ஆனா இப்ப வர சாங்லலாம் எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டன்ட் ஹூக்கா இருக்கு. அதாவது நீங்க பாட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே டப் அப்படின்ற மாரி இருக்கு. பேசிக்கலா சொல்லப்போனா, நீங்க எடுத்து அப்படியே காதுல போட்டு கேட்குறீங்க. கேட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அது டப்புன்னு பாட ஆரம்பிச்சுடுறாங்க. உங்களுக்கு பாட்டு ஆரம்பிச்சதும் தெரியல, முடிச்சதும் தெரியல. அந்த மாரி ஒரு இன்ஸ்டன்ட்டா இருக்கு. அண்ட் மெலோடியுமே அவ்ளோ இல்ல. அதாவது இப்ப வர பாட்டுல வந்து மெலோடி இருக்கு, பட் இல்ல அப்படின்ற மாரி தான். கிட்டத்தட்ட எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்ற மாரி இருக்கு, ஆனா இல்ல. ஆனா அந்த இல்ல. கணக்கு தான் இந்த புது சாங்ஸ்ல இருக்கு. ஆனா இதுலயுமே ஒரு சில சாங்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. இப்ப வர சாங்ஸ் வந்துட்டு ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணாம, இன்னும் அந்த ஓல்டு ஸ்கூல் பேட்டர்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பேர் வந்து இந்த பேட்டர்ன் விட்டு வெளில வந்துட்டு, இப்ப Instagramக்கு ஏத்த மாரி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். ஸோ இப்ப வர பாட்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோப்பமைன். அதாவது நம்ம டோப்பமைன தூண்டி விடுது. பேசிக்கலா சொல்லப்போனா, நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த டோப்பமைன் ஆக்டிவேட் ஆகுறதுனால, உங்களுக்கு அந்த பாட்டுக்கு ஆடணும், இல்ல அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும். சிம்பிளா சொல்லப்போனா, உங்க பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடணும்னு தோணும். இல்ல ஏதோ ஒரு விதத்துல ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர, அந்த பாட்ட கேட்டு நீங்க எமோஷனலா ஃபீல் ஆகுறதோ, இல்ல ஏதாவது கனெக்ட் ஆகுறதோ அது கிடையாது. ஸோ அது அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் மோஸ்ட்லி என்ன சொல்ல போனோம்னா, முன்னாடி இருக்கிற பாட்டுல வந்துட்டு ஒரு லிரிக்ஸா இருக்கட்டுமே, எல்லாமே நம்மள வந்து தூண்டும். லைக் அந்த பாட்ட வந்து நம்ம அப்படியே உள்ள கன்சியூம் பண்ற மாரி எல்லாமே பண்ண வைக்கும். அதுக்கு காரணம் லிரிக்ஸ், ஆஸ் வெல் அஸ் த டியூன், ஆஸ் வெல் அஸ் கம்போசிஷன் நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். பட் ஆனா சின்னதா சொல்லணும்னா, இது எல்லாமே நம்மள தூண்டும்.
இப்போ வர சாங்ஸ்லாம் வந்து இம்மீடியேட் ப்ளெஷர் அப்டின்னே சொல்லலாம். இம்மீடியேட் ப்ளெஷர்னா, நீங்க இப்ப ஒரு YouTube போறீங்க. YouTube போயிட்டுனா ஒரு பாட்டு கேட்குறீங்க. கேட்டோனே நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா புடிச்சு போது. அண்ட் மோஸ்ட்டா வந்துட்டு இப்போ வர பாட்டுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ரிப்பிட்டேட்டிவா கேட்டுட்டுருக்கோம். அதாவது ரிப்பிட்டேட்டிவ் கல்ச்சர் அப்டின்னு சொல்லலாம். என்னடா இந்த ரிப்பிட்டேட்டிவ் கல்ச்சர் அப்டின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரெயின் வந்துட்டு இருக்குன்னா, அந்த பிரெயினுக்கு நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரே விஷயத்த நீங்க கேட்கும்போதோ, இல்ல ஒரே விஷயத்த நீங்க கன்சியூம் பண்ணும்போதோ, அது ஒரு மாரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து சேச்சுரேட் ஆயிடும். அதே மாரி தான் ஒரு பாட்டு நம்மளுக்கு என்னதான் ரொம்ப புடிச்சிருந்தாலுமே, இந்த பாட்டு, இந்த சாப்பாடு, இந்த மாரி விஷயம்லாம் வந்துட்டு ஒரு அளவோட தான் இருக்கணும். ஏன்னா, இந்த மாரி விஷயம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலா வந்துட்டு டூ மேக் வார்ம்த் அப்டின்னே சொல்லலாம். ஸோ நீங்க ஒரே பாட்டு ரிப்பிட்டேட்டிவா நெறைய வாட்டி கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு மாரி ஓவர் பீரியட் ஆஃப் சலிச்சு போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பாட்டு மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு வெறுப்பு உண்டாகலன்னா கூட, அந்த பாட்டு ஒரு மாரி அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும்னே சொல்லலாம். ஸோ பண்ணால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அது பிடிக்காம போயிடும். அதுதான் இந்த புது சாங்ஸ் எல்லாம் மோஸ்ட்டா பண்ணுது. ஏன்னா புது சாங்ஸ் ரிலீஸ் ஆறது எங்க? YouTubeல. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம YouTubeல கேட்கிறோம். YouTubeல கேட்டு, அது ஒரு 10 வாட்டிக்கு மேல நம்ம கேட்டு, கேட்டு பழகிர்றோம். அந்த டியூனு எல்லாத்துக்குமே பழகிர்றோம். அண்ட் நாட் ஒன்லி தட் மூவி ரிலீஸ் பண்ணது கூட நம்ம நெறைய வாட்டி அதையே கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல வைக்கிறோம். இல்ல ஏதோ ஒண்ணு அப்படியே கேட்டுட்டே இருக்குமா, அந்த கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதே இது பழைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப சடனா ஏதோ தாட் வந்து, இல்ல நம்ம ஏதோ Instagramல ஸ்க்ரோல் பண்ணா அப்படியே சடனா அந்த பாட்டு ஞாபகம் வந்து, நம்ம அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு போய் அந்த பாட்டு கேட்போம். அண்ட் அப்புறமா மறுபடியும் கேட்கறனால நமக்கு அது ஃப்ரெஷ்ஷா தெரியிற மாரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நான் அப்போ வர பாட்டுலாம் ஃபர்ஸ்ட்டு எஃப்எம் ரேடியோல வந்துச்சு. இப்ப கூட YouTubeல அவைலபிளா தான் இருக்கு. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, இப்போ YouTubeல அவைலபிளா இருந்தாலுமே, நம்ம வந்து அவ்ளோ சீக்கிரமா அத போய் ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அது சடனா ஞாபகம் வரும். அப்பதான் நம்ம போய் பாட்டு கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு லவ் மூட்ல இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். சடனா அந்த டைம்லயும் பார்த்து எனக்கு ஏதோ ஒரு பாட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. எக்ஸாம்பிள் அனிருத் சாரோட ஏதோ ஒரு பாட்டா இருக்கலாம். இல்ல ஏ.ஆர். ரஹ்மான் சார் போட்டு ஏதோ ஒரு ஒரு லவ் பாட்டு வந்து பழைய பயது படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த பாட்டு எனக்கு நான் சடனா ஞாபகம் வருதுன்னா, அப்ப நான் போய் கேட்பேன். அப்ப நான் கேட்கும்போது மறுபடியும் கேட்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் திங் அங்க ஒரு எமோஷனல் ட்ரிகர்னால தான் நான் அந்த பாட்டுக்கு சைடே போறேன். செகண்ட் திங் அந்த எமோஷனல் ட்ரிகர் ஆனதுனால தான் நம்மளோட பிரெயின் அந்த பாட்ட பத்தி ஞாபகப்படுத்துது. ஸோ, அதனால நான் அங்க போம்போது எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாவும் தெரியுது, புதுசாவும் தெரியுது. அதனால நான் ரிப்பீட்டேட்டிவா கேட்டா கூட எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஏன்னா, அந்த எமோஷனல் பீரியட் இருக்கிற வரைக்கும், அந்த எமோஷனல் அந்த விஷயம், அந்த லவ் எமோஷன் எவ்வளோ நேரம் ஹையா இருக்கோ, அந்த பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் நான் அந்த பாட்டு கேட்பேன். ஸோ, அதுவரைக்கும் கேட்கும்போது எனக்கு அது ரிப்பீட்டேட்டிவா கேட்டாலுமே, எனக்கு அது வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆன மாரி, எதுவும் ஆன மாரி தெரியாது. இது ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் மெயின் ஆக்சுவலா. அண்ட் ஓல்டு சாங்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லைஃபோட நெறைய கனெக்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும். லைக் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு மெலோடி இருக்கும். அம்மா ஒரு என்ன சொல்றது, எல்லாமே சேர்ந்த மாரி அப்போ வந்து பாட்டு போட்டிருந்தாங்க. ஒரு பாட்டு ஒரு லவ் பாட்டா இருந்தா கூட, அந்த லவ்ல கூட ஒரு மோட்டிவேஷனல் இருக்குன்னே சொல்லலாம். ஆனா, இப்போ வர பாட்டுலயும் அது இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ வர பாட்டு எப்படின்னா, லவ்வுக்குன்னு தனி, மோட்டிவேஷனுக்கு தனி, பிரேக்கப்க்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்றாங்க. அப்போ வர பாட்டுலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே பாட்டுல நெறைய விஷயங்கள் சொல்ற மாரி இருக்கும். எக்கச்சக்கமா சொல்ற மாரி இருக்கும். அதே மாரி ஒரு சில டயலாக்ஸுமே வந்துட்டு அந்த பாட்டு மூலியமா பண்ற மாரியே இருக்கும். லிட்டரலி சொல்லப்போனா, அவங்க பாட்டு பாடுறாங்களா? இல்ல அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்களா? அப்படின்றதும் இருக்கு. ஏன் ஒரு சில படத்துக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதையே வந்து ஒரு சில படத்துல ஒரு சில படத்துக்கு வந்துட்டு அந்த படத்தோட கதையே என்னவோ, அது வந்து பாட்டுலயே சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி கூட நடக்கும். ஸோ, இதுதான் வந்துட்டு ஓல்டு சாங்ஸ்ல இருந்த ஒரு விஷயம். ஆனா, இப்போ வர சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது வந்து அகைன் சொன்ன மாரி Instagram கல்ச்சருக்கும், YouTube கல்ச்சருக்காக எடுக்கப்பட்டது. ஸோ, அதனாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்துட்டு அந்த Instagram, YouTube கல்ச்சர் இருக்கிறனால, அந்த Instagramக்கு ஏத்த மாரி அவங்க ஊக் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே போடுறதுனால ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனா நம்ம Instagramல அப்லோட் பண்ணணும். இல்ல YouTubeல வந்து அத ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணி போடணும். இல்ல YouTubeல டான்ஸ் ரீல் பண்ணணும். அப்படிலாம் பண்ணணும்னு தான் தோணுது. அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு சாங் வந்து நல்லா கேட்கறதுக்கு இருக்குன்னா, அத கேட்டு, 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 கேட்டு அத தீர்ச்சிடுறோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து Instagramல எங்க போனாலும் அந்த பாட்டு கேட்டு, 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 கேட்டு அது நல்லா இருந்த பாட்டா இருந்தாலுமே, நம்மளுக்கு வந்து "என்னடா இது?" அப்படின்ற மாரி ஆயிடுது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனோட டியூனே வந்து எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்ப நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. அந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட்டுக்கு நீங்க சாப்பிடும்போது நல்லாருக்கும். ஆனா, அதை திருப்பி திருப்பி நீங்க டெய்லி அதே சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே அது பிடிக்காம போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரெயின் வந்து அது ரிப்பிட்டேட்டிவா, ரிப்பிட்டேட்டிவா சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அதாவது நீங்க இந்த மாரி ஒரு ஐஸ்கிரீமா இருக்கட்டும், டார்க் சாக்லேட் இதெல்லாம் வந்துட்டு பர்ட்டிகுலரா ஒரு டோபமைன தூண்டும். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா ஒரு எமோஷன தூண்டும். ஹேப்பி எமோஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹேப்பி எமோஷன தூண்டுறதுனால,
அந்த ஹாப்பி எமோஷன் ஒரு கட்டத்து வரைக்கும் வந்துட்டு ஒரு மாரி ஆயிடும். ஸோ, அதனாலேயே நீங்க வந்துட்டு அது பிடிக்கும். அதே மாரி தான் சாங்ன்னு ஒரு விஷயம் வந்து ஒரு எமோஷனலா ட்ரிகர் பண்ணும். இப்ப நீங்க ஆனாலுமே நான் ஒண்ணு சொல்றேன். ஓல்டு சாங்கோ, நியூ சாங்கோ ஆல் சாங்ஸ் ஆர் குட். ஐ அம் நாட் ஜட்ஜிங் எனி சாங்ஸ். பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் த ஃபேக்ட் பிஹைண்ட் திஸ். அண்ட் எந்த சாங்கா இருந்தாலுமே கேளுங்க. நெறைய புது பாட்டுகளுமே நம்மள வந்து எமோஷனலா தூண்டியிருக்கு. எமோஷனலாவுமே பண்ணியிருக்கு. அது வந்து டிஃபரெண்ட். பிகாஸ் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்துட்டு அந்த படத்துக்கு ஏத்த மாரி போட்டுருக்காங்க. ஸோ, அந்த மாரி சாங்ஸ்லாம் வந்து Instagram, இந்த YouTube கல்ச்சருக்கு இல்லாததுனால, அந்த சாங்ஸ்லாம் உண்மையாவே எமோஷனலாவும், வே மோர் கனெக்டிங்காவும் இருந்திருக்கு. அது வேற விஷயம். ஸோ, இட்ஸ் நாட் பிகாஸ் அ இப்போ வர சாங்ஸ் எல்லாமே சொல்லிட முடியாது. ஒரு சில சாங்ஸ் உண்மையாவே நல்லாயிருக்கு. ஸோ, இப்ப லாஸ்ட்டா அட் த எண்ட் நோட் வாட் ஐம் சேயிங் இஸ் வாட்டெவர் சாங் மே பி உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்? அண்ட் அந்த சாங் நீங்க எந்த பர்ட்டிகுலர் எமோஷன்ல போய் கேட்பீங்க? அது புது சாங்கா இருக்கலாம், ஓல்டு சாங்கா இருக்கலாம். ரொம்ப பழசா இருந்தா கூட பரவால்ல. ஆனா எந்த பர்ட்டிகுலர் எமோஷன் அண்ட் எப்ப போய் கேட்பீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட நெக்ஸ்ட் டாபிக்ல வரேன். இதே மாரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக், இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்டோட வரேன். ஸோ ஸ்டே சேஃப், பீஸ் அவுட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ த சேனல். தேங்க் யூ.